டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பருவம் 1 இயல் 1ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புத்தகத்தில் வரி வரியாக தேடி ஒரு கொஷின் கூட மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணாமல் நிறையா கொஷின்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்கள். யாருடைய பாடல் வரிகள் தமிழை கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல அமைந்துள்ளது? விடை பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இவ்வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்தது பாருங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நிருமித்த, இதற்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. விளைவு விளைச்சல். சமூகம் மக்கள் குழு. அதுக்கப்புறம் அசதி என்பதற்கு சோர்வு. அடுத்தது பாருங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இவ்வரிகளின் ஆசிரியர் யார்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கவிஞர் காசி ஆனந்தன். அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், அண்டு புலவருக்கு பார்த்தீங்கன்னா வேல். ஸோ தமிழ் ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன நிலையில் வந்துட்டு எப்படி அமையுது அப்படின்றத வந்துட்டு தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். விடை சமூகம். அடுத்த கேள்வி பாருங்கள். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். விடை அசதி. நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அடுத்தது பாருங்கள். தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அடுத்தது பாருங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர். அடுத்த கேள்வி பாருங்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்க. பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க. சுப்புரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? விடை பாரதியார். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்த கேள்வியை பாருங்க. பாரதிதாசன் தமிழுக்கு என்னவெல்லாம் பெயர் சூட்டி மகிழ்கின்றார்? விடை நிலவு, மனம். அடுத்த கேள்வி பாருங்க. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். மேன்மை. அடுத்த கேள்வியை பாருங்கள். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி. மேதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படின்னு பொருள். ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகமே இன்னைக்கு சுருங்கிடுச்சு. அடுத்த கேள்வி பாருங்கள். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ். அடுத்த கேள்வி பாருங்கள். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். அடுத்த கேள்வி பாருங்கள். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. அடுத்தது பாருங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துலாமா? ஆழிப்பெருக்கு. இதுக்கு என்னென்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடல்கோள். அடுத்தது பாருங்க, மேதினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உலகம். ஊழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்தது பாருங்கள், உள்ள போட்டு என்பதற்கு அறிய விரும்பாமை என்பது பொருள். இது வந்துட்டு நம்ம கிளாஸஸ் ஒவ்வொரு பாடமாக எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை நம்ம க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்க்கலன்னா மறக்காமல் சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பார்த்தீங்கன்னா மாணிக்கம். பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி பாருங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களின் ஆசிரியர். இதுவும் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான். அடுத்த கேள்வி பாருங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி பாருங்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். இவ்வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பெருஞ்சித்திரனார்.
அடுத்தது பாருங்க, கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? விடை பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்க, தொன்மை எனும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமை. அடுத்த கேள்வி பாருங்க, இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா இடது பிளஸ் புறம். அடுத்த கேள்வி பாருங்க, சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர் பிளஸ் இளமை. அடுத்த கேள்வி பாருங்க, சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி பாருங்க, கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் இத்து வரணும். அடுத்த கேள்வியை பாருங்க, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இது என்ன பாட்டு ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வரும். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்தது பாருங்க, மா எனும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்குது, அதில் இதுவும் ஒரு அர்த்தம். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்த கேள்வியை பாருங்க, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது பார்த்தீங்கன்னா மொழி. அடுத்த கேள்வியை பாருங்க, உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? விடை பார்த்தீங்கன்னா 6000. ஸோ உலகில் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வினாக்களை பார்த்துருக்கோம். மிச்ச வினாக்களை வந்துட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.